ஹிருஷிகேஷா. ஹிருஷிகேஷகான ஐம்புலன்களையும் இயக்குபவன். ஹிருஷிகம் என்றால் இந்த பொறிப்புலன்கள், கண்ணு, காது, நாக்கு, மூக்கு, இதெல்லாம் அதை இயக்குகிறவன், ஊக்குகிறவன். நமக்கு இந்த கண்ணுக்கு தெரியக்கூடிய ஐம்புலன்கள் உண்டு, இதே உடல்ல கண்ணுக்கு தெரியாத ஐம்புலன்களும் உண்டு. அதை நீங்க தெரிஞ்சுக்கணும். பல பேருக்கு அது புரியறது இல்லை. இப்ப ஒரு உடம்புல உயிர் பிரிஞ்சிருச்சுன்னு வச்சுக்குவோம், அப்பவும் அந்த கண்ணு இருக்குல்லங்க, காது இருக்குல்ல, அந்த கண்ணு ஏன் பார்க்க மாட்டேங்குது அப்படின்னா, இந்த ஆத்மாவுக்கு சூக்ஷ்ம சரீரம் என்று ஒன்று இருக்கிறது. நாம பார்க்கக்கூடியது ஸ்தூல சரீரம். ஸ்தூலனா கிராஸ், தொட்டு உணரக்கூடிய, பார்த்து அறியக்கூடிய. சூக்ஷ்மம் என்றால் சட்டில், அதாவது ஊகித்தறிய முடியுமே தவிர தொட்டு அறிய முடியாது. அந்த ஆத்மாவுடைய அந்த சூக்ஷ்ம சரீரத்தில் அதுல ஒரு கண்ணு இருக்கு, அதுல ஒரு காது இருக்கு, அதுல ஒரு மூக்கு இருக்கு, அதுல ஒரு நாக்கு இருக்கு, அதுல ஒரு தோல் இருக்கு. ஒரு உடம்புக்குள்ள ஒரு ஆத்மாவை பகவான் வைக்கிற போது இந்த கண்ணு அந்த கண்ணோட போய் ஃபிட்டப் ஆகும், இந்த காது அந்த காதோட போய் ஃபிட்டப் ஆகும். அப்போ இந்த சூக்ஷ்ம சரீரத்தின் ஐம்புலன்களும் ஸ்தூல சரீரத்தினுடைய ஐம்புலன்களோடு பொருந்துகின்றன. இப்போ இன்ஜின் ட்ரக்கோட சேருது பாருங்க, ரயில், அது மாதிரி அது ரெண்டும் ஒன்று சேர்ந்தா தான் இந்த கண்ணு பார்க்க முடியும். இப்போ இந்த உடம்பு உயிரை நீத்து விட்டால் என்ன ஆகுதுன்னா, இந்த ஸ்தூல கண்ணு, ஸ்தூல காது, ஸ்தூல மூக்குகளை விட்டு அந்த சூக்ஷ்ம கண்ணு வெளியேறி போயிடுச்சு. அப்போ இது பார்க்குற காட்சியை அது பார்க்காது, அப்போ ஆத்மாவுக்கு தெரியாது. அப்போ இந்த மாதிரி ஐம்புலன்களை இயக்குகிறவன், மேலும் மேலும் நல்ல வழியிலேயோ அல்லது வேற வழியிலேயோ ஊக்குவிக்கிறவன் பகவான். அதான் ஹிருஷிகேஷா அப்படின்னு அர்த்தம்.